பிரைஸ் லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். அது 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆண்டவர் வரும் பொழுது அவருக்கு நாம் எதிர்கொண்டு போவோம் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அல்லாவிட்டால் நாம் மரணம் அடையும் பொழுது ஆண்டவர் முன்னதாக போய் நிற்போம் என்று வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. அப்போது 2 காரியங்களிலுமே நாம் எங்கு போய் நிற்க வேண்டும்? தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அப்போ தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டுமானால் நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஒரு பரிசுத்தம் வேண்டும். வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம முற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலர் பாருங்க, ஆவியில் பரிசுத்தனா என்னன்னு தெரியாது, சரீரத்தில் பரிசுத்தனா என்னன்னு தெரியாது, ஆத்மாவில் பரிசுத்தனா என்னன்னு தெரியாது. சிலர் ஆத்மாவில் பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க. ஆனால் சரீரத்தில் அழுக்கு பிடிச்சி சரீரம் சுத்தம் இல்லாமல் சரீரத்தில் என்னப்பாங்கன்னா செய்கிறவங்க இருப்பாங்க. சிலர் சரீரத்தில் பரிசுத்தமாக இருப்பாங்க, ஆத்மாவில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்காங்க. ஆவியில் இன்னும் சில என்ன இல்லை, நல்ல ஒரு பரிசுத்தம் இல்லாத இருக்கிறதுனால தான் ஒரு பேலன்ஸ்டான கிறிஸ்டியன் லைஃப்பை அவங்களால வாழ முடியறதில்ல. அப்போ நாம் ஆண்டவருக்கு முன்பதாக அசைவில்லாமல் தைரியமாக போய் நிற்கணும். அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரத்தில் நமக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தம் அப்படின்னா ஏதோ வெண்வஸ்திரங்களை தரித்து கொள்வதனாலவோ அல்லது நல்லா குளித்து நல்லா பர்ஃப்யூமெல்லாம் போட்டு நல்லா சென்ட் அடித்து வாசனை திரவியங்களை பூசி நல்ல வாசனை கொடுக்குறவங்களா இருக்கிறதுனாலையோ நாம் பரிசுத்தவானாக ஆக முடியாது. ஒரு மனிதன் பரிசுத்தம் ஆகணும்னா அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆவினாலே அல்லேலூயா சுத்திகரிக்கப்பட அப்பொழுது தான் அவன் பரிசுத்தமாக முடியும். ஆண்டவர் கூட சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா நம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் பரிசுத்தமானாக இருந்தார்னால எங்கே எழுதப்படலை. ஆனால் அவர் தேவனோடு இருக்க தேவனுக்குள்ளாக ஒரு கனி தருகிற வாழ்க்கையை வாழ அவர் எப்படி ஆகிட்டாரோ பரிசுத்தமாக மாறிவிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் 3 காரியங்களில் பரிசுத்தத்தை பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் 3 தன்மைகளில் இருக்கிறார். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொரு சரீரம். ஏனென்றால் தேவன் அவரது சாயலின்படி நம்மை படைத்ததுனால அவர் திருத்துவ தேவனாக இருக்கிறது போல நாமும் திருச்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தை உடையவர்களுக்கு நம்மை படைத்திருக்கிறார். முதலாவது நம் சரீரத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை குறித்து இந்த நாளிலே பார்க்கலாம். அல்லேலூயா. சரீரத்தில் எப்படி பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னா நல்லா குளிச்சுட்டு நல்லா பர்ஃப்யூமெல்லாம் போட்டு நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா அழகாக என்ன சரீரத்தில் பரிசுத்தமா? இல்லை. சரீரத்தில் பரிசுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கத்தக்கதான பரிசுத்தம். இல்லையா? அன்றைய காலகட்டங்களில் பலி செலுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த
பலி செலுத்தப்படுகிற ஆடோ அல்லது காளையோ அல்லது எருதோ மற்ற விலங்குகள் எதுவாக இருந்தாலும் இதில் ஒரு பழுதுமே இருக்கக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் ஆராதிக்க கடந்து செல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் எப்படி சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சரீரத்தை குறித்ததான பரிசுத்தான. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ணுத்துங்கிற உடம்பு தானே சிஸ்டர், அது எப்படி இருந்தால் என்னென்னு சரீரத்தை குறித்து கவலையற்றவங்களாக இருக்காங்க. லேவியர் ராமாத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 அதிகாரங்கள் முழுக்க பரிசுத்தத்தை தான் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, அருவருப்பு இருக்கக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது, கண்களைச்சி இருக்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது, நாள் பார்க்கக்கூடாது, செத்தவனுக்காக கீழ்கொள்ளக்கூடாது, அடையாள எழுத்துக்களை சரீரத்துக்கு போடக்கூடாது. இப்படி பலவிதமான பரிசுத்தம் சரீரத்தில் காணப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் நான், ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைப்பாக இருப்பது. அப்போது நம்ம ஒவ்வொரு அவயங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த அவயங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வது தான் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சரீர பரிசுத்தமாக இருக்கிறது. இதை முக்கியமாக பார்க்குறது அப்படின்னா என்னென்னா கண். இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் தெளிவாக இருந்தால், உன் கண் சுத்தமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். ஏன்னா கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அறையில் விளக்கு எரிஞ்சாதான் பரிசுத்தமாக இருக்கும், சுத்தமாக வெளிச்சம் உண்டாகும். அப்போது கண்கள் பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தமாயிடும். ஏன்னா இந்த கண்ணுனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாஞ்சிக்கிறோம், இச்சிக்கிறோம், பார்க்குறோம், மனதுக்குள்ளே பலவிதமான காரியங்களை செயல்படுத்துகிறோம். எல்லாமே கண்ணு வழியாக தான் உள்ளே போகுது. ஏவாள் பாருங்கள், அந்த பழம் அல்லேலூயா பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாக இருக்குது. பார்வையில் இன்பமாக தோன்ற எல்லாத்தையும் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதெல்லாம் நமக்கு இன்பமாக இருக்கிறது, எதெல்லாம் பார்க்கும்போது நான் மனமகிழ்ச்சியாக இருக்கேன், எதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது என் கண்கள் லயித்து போய் என் சரீரம் அப்படியே மிதந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையா? ஆகவே கண்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாவு. இந்த நாவு தான் அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன பண்ணுதாமா, முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. அல்லேலூயா. சரீரத்தை கரைப்படுத்துகிறது. அது எப்படி? முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை என்ன பண்ணுகிறதாமா, கொளுத்தி போடுகிறதா இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்போது கொளுத்தி போட்டு நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம சரீரத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். நம்ம நாவை அடக்கி வைக்க வேண்டும். நாவின் தாறுமாறுகளை நம்ம விட்டு விளக்க வேண்டும். மாறி மாறி பேசுறது, பொய் பேசுறது, பெருமையானவைகளை பேசுகிறது, இச்சகம் பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்படும் போது தான் நம்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது ஆத்துமாவே பரிசுத்தம். இந்த ஆத்துமா அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தின் யோசனை, நம்முடைய நினைவு, இதை தான் குறிக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா வெளியில் தெரியாது, ஆனால் நமக்குள்ளே இருக்குது. இந்த ஆத்துமா செய்கிற தவறுகளுக்கு தக்க தண்டனையை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, உலகத்தின் முடிவில் நியாயத்திற்கு அப்புறம் கொடுக்குறார். ஆகவே நம்ம ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சிந்தனை கரெக்டாக இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். இல்லையா? எப்போ பார்த்தாலும் இருதயத்தில் கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட நினைவு, கெட்டதே தான்
நல்ல நினைவு, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் இருப்பதே இல்லை. அதே மாதிரி எரேமியா 17:9 எல்லாவற்றையும் பார்க்கல இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. பயங்கர தந்திரமான வேலைகளை இந்த இருதயம் தான் செய்யும். உதடு நல்லா சிரித்து பேசும். நான் உள்ளத்துக்குள்ள வஞ்சன், கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பகை எல்லாம் என்ன ஆகுனா ஆத்துமாவை கரைப்படுத்தி ஆத்துமாவை சேதப்படுத்தி விடும். அதனால் நம்முடைய ஆத்துமாவில் நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். பாருங்கள், ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால என்ன பண்ணாங்களாமா வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து. இன்னைக்கு சிந்தையில் பிசாசு என்ன பண்ணுறான்? பாவத்தை கொண்டு வந்து வைக்கிறான். நீங்கள் ஏசாமி சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணுகிறவன் ஃபிசிக்கலாக இல்லை, மென்டலாக சிந்தனையில் அவள் அழகாக இருக்கிறான்னு யோசித்து அவளை பார்த்தாவே அவளோட பாவம் செஞ்சுட்டான்னு அர்த்தம். அப்போது என்ன ஆகுதுன்னா பிசாசு இந்த சிந்தனை கட்டி வைத்திருக்கிறா. அதுதான் நம்முடைய ஆத்மா. அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நம்ம ஆத்மா விடுதலை ஆகணும். நம்முடைய சிந்தனையில் கரைதரை இல்லாமல் இருக்கணும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்கவே எயோதிக்கையாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ நமக்குள்ள ஒரே சிந்தை இருக்கணும். அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கணும். கர்த்தருக்கு ஒன்றை கேட்கணும், கர்த்தரே நாடணும், கர்த்தருடைய சமூகத்தை முன்னிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பழகணும். அப்போ நம்ம சிந்தனை என்னாகும்? பரிசுத்தமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மாவின் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்துறதே பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாத நினைவுகள் தான். அல்லேலூயா. அதனால் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் தேடுகிறதுக்கு பழக்க வைக்கிறோம். சரீர பிரகாரமாக வந்து உட்கார்ந்த உடனே சோர்ந்து போயிடும். 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினச்சி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். காரணம் என்னென்னா ஆத்மாவில் புஷ்டி இல்லை, ஆத்மாவில் பலன் இல்லை, ஆத்மாவில் பாவம் இருக்கிறது, ஆத்மாவில் அதைரியம் இருக்கிறது. இன்றைக்கு நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே அந்த சரீரத்தை தொட்டிருக்கிற ஆத்மாவை தொட்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தனை மண்டலத்தில் கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வோடு இருக்கணும், கர்த்தரையே தேடணும். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் அல்லேலூயா பாதாள வல்லடிக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதம் 16:10 என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், நம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மாவில் கர்த்தரை துதிக்கும் பொழுது துதிக்க ஆண்டவரை துதிக்க போற்ற ஆத்மா பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கும். கசப்புகள் மாறும், விக்கிரங்கள் மாறும், துர்க்குணங்கள் மாறும், சமாதானம் உண்டாகும், நிலைவரமான ஆவி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. 3வது ஆவியில் பரிசுத்தம். இந்த ஆவியில் பரிசுத்தம் என்னென்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கவனிங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். சங்கீதங்கள் புஸ்தகம் 32:2 பிற்பகுதி, எவனுடைய ஆவியில் கபடு இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ கபடு அப்படிங்கிறது நம்முடைய சரீரத்தை அல்ல, நம்முடைய ஆத்மாவை அல்ல, நம்முடைய ஆவியை அது காயப்படுத்தும். நம்முடைய ஆவியில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? ஒரு மாதிரி முரட்டாட்டமுள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய ஆவியில் பின்னாடி பிசாசு இருந்து இயக்கும் பொழுது நம்முடைய தோற்றம் கூட பிசாசுடைய காரியங்களை போல இருந்து பிசாசுடைய நற்குணங்களை எல்லாம் கெட்ட குணங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் எவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கர்த்தருடைய ஆவியில் நடத்தப்படலைன்னா அவங்க யாரு? பிசாசின் பிள்ளைகள். அப்போ நம்முடைய ஆவியை நம்முடைய ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவருடைய பிரமாணங்களோட பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் தான் ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கபடு, வெஞ்சன், சூது எல்லாம் நம்ம வந்து ஆட்கொண்டு நம்முடைய ஆவி தேவனிடத்தில் போக முடியாதபடிக்கு அது என்ன பண்ணும்? அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியை பிசாசு திருடக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அது அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போது நல்லது இது கெட்டது என்னென்னு பிரித்து பார்க்கிற கிருபை ஆவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆவி எப்பொழுதுமே தன்னிச்சையாக செயல்படாது. எப்படி செயல்படும்னா, ஒன்று மாம்சத்துக்கு இணங்கும், இல்லைன்னா ஆத்மாவுக்கு இணங்கும். மாம்சத்தின்படி பிழைத்தீர்களானால் சாவீர்கள், ஆவியின்படி பிழைத்தீர்களானால் என்ன பண்ணுவீங்க? வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 8 எழுதியிருக்கு. அப்போ
நம்ம பிழைக்கணும் அப்படின்னா ஆவினால் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தினால நாம் நடத்தப்படும் பொழுது ஆவி வியாகுலம் அடைகிறது, ஆவி துக்கம் அடைகிறது, ஆவியில் சோர்வு வருகிறது, ஆவியில் பலனெல்லாம் குன்ற போகிறது. ஆனால் ஆத்துமாவில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையுள்ள கரம் ஆவியில் இருந்து அந்த ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரித்து நமக்கு சத்தியத்தை அறிவித்து நம்மளை இன்னும் ஸ்திரப்படுத்த வைக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய ஆவி ஹல்லேலூயா யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? சத்துனுடைய தந்திரங்கள் இல்லையா? இல்லை மற்ற ஊழியக்காரர்களுடைய நயவஞ்சகமான வார்த்தைகள் இல்லையா? இல்லை, இன்றைக்கு நம்முடைய ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறேன், எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது, ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேன். இன்றைக்கு இந்த ஆவி ஆத்தும சரீரத்தில் பரிசுத்தம் என்பதை குறித்து ஒரு சிறிய செய்தியை கொடுக்க கர்த்தருக்கு பேசுகிறார். நீங்களும் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆவி ஆத்தும சரீரத்தில் பரிசுத்தம் என்கிற வார்த்தை குறித்து இந்த பிள்ளைகளோடு பேச உதவி செய்யுங்க. இன்றைக்கு அநேகர் ஆவியில் ஆண்டவரே அனல் இல்லாமல் இருக்காங்க, குளிர் இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உன்னை நான் மாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அனல் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், குளிர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், ரெண்டுமே கலந்து இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். நல்ல ஆண்டவரே அனலோட ஜீவியை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் விடுதலை கொடுத்து சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.